கொரியர் சேவைகளை பயன்படுத்தி வட மற்றும் தென் அமெரிக்காவிலிருந்து வனவிலங்குகளை கடத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்த சந்தேக பேர்வழி ஒருவனை பர்களித்தான் எனப்படும் வனவிலங்கு மற்றும் பூங்காத்துறையின் அதிகாரிகள் கைது செய்தனர். உண்மையில் அந்த சந்தேக நபர் பாதுகாக்கப்பட்ட பாம்புகள் உட்பட உயிரினங்களை நாடு முழுவதும் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு அனுப்புவதற்கு அஞ்சல் மற்றும் பட்டுவாடா சேவையை பயன்படுத்தி வந்துள்ளான். ஆப்பிரிக்கா மற்றும் லத்தீன் அமெரிக்காவிலிருந்து பல்வேறு வகையான பாம்புகள், சிலந்திகள் மற்றும் ஆமைகளை விநியோகிப்பவராக கண்டறியப்பட்டதை தொடர்ந்து 20 வயதுக்குட்பட்ட உள்நாட்டு இளைஞன் மேற்கொண்ட குற்ற செயலை வனவிலங்கு மற்றும் பூங்காத்துறையின் அதிகாரிகள் போலீசின் ஒத்துழைப்போடு ஒருங்கிணைந்த நடவடிக்கையின் மூலமாக முறியடித்தனர். நேற்று மதியம் 1:30 மணியளவில் ஸ்லாங்கோரில் உள்ள கண்ட்ரி ஹோம்ஸ் ரவாங்கில் ஒரு வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் இந்த விவகாரம் அம்பலமானதாக பர்களித்தான் தலைமை இயக்குனர் டத்தோ அப்துல் காடிர் அபு ஆஷின் தெரிவித்தார். அந்த வீட்டின் பிரதான படுக்கை அறையில் உள்ள கழிப்பறையில் 5 பிளாஸ்டிக் கொள்கலன்களில் வட அமெரிக்க கண்டத்தில் இருந்து கடத்தி வரப்பட்டதாக நம்பப்படும் 5 முதலை, ஸ்னாப்பிங் ஆமைகள், 2 மலைப்பாம்புகளும் காணப்பட்டன. சோதனை மேற்கொள்வதற்கு முன் அவ்வீட்டின் உரிமையாளர்கள் என நம்பப்படும் இதர 3 ஆடவர்களிடமும் விசாரணை நடத்தப்பட்டதாக அவர் கூறினார். கைது செய்யப்பட்ட சந்தேக பேர்வழி வெளிநாடுகளில் இருந்து பாம்புகள் உட்பட பல்வேறு உயிரினங்களை கடத்தி சமூக வலைதளங்களின் வாயிலாக விளம்பரப்படுத்தி அதனை தீவிரமாக விற்பனை செய்து வந்ததாக நம்பப்படுகிறது. இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு. கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும்.